நாட்டு சர்க்கரையில் சாஃப்டான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க. பச்சரிசி, அதுவும் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது அளவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விடணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற விடுறேன். ஊற விட்ட உடனே தண்ணியை வடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில், க்ளீனான காட்டன் கிளாத்தில் ஆற விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கூட தேவையில்லை, உடனே எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துடணும். அது ஈரப்பதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதை பாருங்கள், அந்த கையில் அந்த ஈரம் ஒட்டுனது பாருங்கள். அந்த விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா ஈரப்பதம் ஒட்டுது இருக்குது பாருங்கள். சும்மா ஜஸ்ட் அப்படி வடித்த உடனே ஒரு 2 நிமிஷம் போட்டு டக்குன்னு எடுத்துடணும். இப்போது இதை போய்ட்டு நான் மிக்சி ஜாரில் போய்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பாருங்க, பொடி பண்ணிட்டேன். இதை ஜலிக்கணும். இது பாருங்க, இந்த கண்டெய்னரில் போட்டு நான் இப்போ ஜலிச்சிடுறேன். நான் ஜலிச்சு உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். இதுக்கு பாகே தேவையில்லை, சாஃப்டான சூப்பரான அதிரசம் இதில் ரெடி ஆகிடும். இந்த நாட்டு சர்க்கரை நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு அழாக்கு எடுத்துருக்கிறேன்னா அதில் 6 அழாக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துடுங்க. அதுதான் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட். அதே மாதிரி 2 அழாக்கு எடுத்திங்கன்னா அதுக்கு 1 அழாக்கு சர்க்கரை, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்க்குறேன், சுக்குத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம், எள்ளு அதுவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன், ஏன்னா அந்த நெய்யுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கை விட்டுலாம் கலரக்கூடாது, ஏதாவது கரண்டி வச்சு தான் கலந்து அப்படியே ஜஸ்ட்டு கலந்து அப்படியே மூடி வச்சுடுங்க. அது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும், கையெலாம் படக்கூடாது. இந்த ஈரமான அந்த மாவு அந்த சர்க்கரையை எடுத்து அப்படியே இழுத்து அப்படியே நல்லா சப்பாத்தி பதம் மாதிரி அது காமிக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு மறாவது நாள் காலையில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ மூடி வைக்கிறேன். இது மறாவது நாள் காலையில், நெக்ஸ்ட் டே. இப்போ இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு வருங்க. அப்படி பிசைஞ்சாலுமே போதும். பாருங்க, அந்த அதிரசம் தட்டுற அளவுக்கு வந்துடும். இதை நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் அந்த நாட்டு சர்க்கரை போட்டேன் இல்லையா, நெய் சேர்த்தேன், அதுதான். இப்போ கண் முன்னாடியே நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ பால் கவரை ஒரு தட்டை கவிழ்த்துட்டு ஒரு பால் கவரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வாழை இலை வேணும்னாலும் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை தட்டி நான் பொரிக்க போகிறேன். எண்ணெயை மிதமான சூட்டில் தான் வைக்கணும், ரொம்ப ஹையாலாம் வைக்கக்கூடாது. அதிரசம் தட்டும் பொழுது ரொம்ப மெலிசாக, அதே சமயத்தில் ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம ஒயிட் சுகர் உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை விட, அந்த ஒயிட் சுகரை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்று போட்டு பார்க்குறேன். எண்ணெய் காஞ்சிடுது, இந்த பதம் இருந்தால் போதும். மீடியத்தில் தான் வைக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. பிரிஞ்சு வரலை, மாவு பிரிஞ்சு வரலை, கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டி வச்சிருக்கிற அதிரசத்தை நான் அதில் சேர்த்துடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதிரசம் ரெடி ஆகிடுது. இதை கொஞ்சம் இதை கொஞ்சம் அழுத்தி விடுங்க, ரொம்ப அழுத்திடாதீங்க, லைட்டாக கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளை சர்க்கரை செய்கிறத விட, வெள்ளை சர்க்கரையில் நீங்கள் அதிரசம் செய்கிறத விட நாட்டு சர்க்கரையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியம். இந்த பாருங்கள், சூடாக இருக்குது, அதனால் பிரித்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான நாட்டு சர்க்கரையில் அதிரசம் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.